அயோத்தி ராமர் கோயிலில் பார்த்தீங்கன்னா பெண்கள் குளிப்பதை ஒரு நபர் ரகசியமாக படம் பிடிச்சிருக்காங்க. அந்த நபரையும் இப்போ பிடிச்சிருக்காங்க. எப்படி இந்த நபர் பெண்கள் குளிப்பதை வீடியோ எடுத்தாங்க, என்ன நடந்துச்சுன்னு வாங்க தெளிவாக பார்க்கலாம். பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததை தொடர்ந்து உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் பிரம்மாண்டமான ராமர் கோயில் கட்டப்பட்டது. மேலும் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இந்த கோவிலின் கும்பாபிஷேக விழாவும் மிகவும் பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி குழந்தை ராமர் சிலையை பிரதிஷ்டை செய்து கருவறையில் வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ராமர் கோயிலில் உள்ள தங்கும் விடுதியில் பெண் பக்தர் குளிப்பதை ஆபாசமாக வீடியோ எடுத்ததாக ஊழியர் மீது குற்றம் சாட்டப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. ராமரை தரிசிப்பதற்காக வந்த 30 வயது பெண் பக்தர் குளிப்பதை அங்குள்ள தங்கும் விடுதியின் ஊழியர் சௌரப் தனது செல்போனில் படம் பிடித்திருக்கிறார். இது தொடர்பாக அந்த பெண் கொடுத்த புகாரின் பேரில் காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இந்த அதிர்ச்சி சம்பவத்தை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட தங்கும் விடுதியின் ஊழியரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் அவரது செல்போனை பறிமுதல் செய்து சோதனை நடத்தியதில் பல பெண்களின் ஆபாச வீடியோக்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக அந்த நபர் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை நடத்தி வந்தனர். ராமர் கோயிலில் பெண்ணை ஆபாசமாக வீடியோ எடுத்த சம்பவம் நாடெங்கும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா நீங்கள் அங்கே உடை மாட்டலாம், குளிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். உங்களை சுற்றி இருக்கிற இடத்த ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணுங்கள். பக்கத்தில் சந்தேகத்துக்கு இடமான ஏதாவது பொருட்கள் இருந்தால் அதை எடுத்து பாருங்கள். ஸோ எங்கே போனாலும் சேஃபாக இருங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.